ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துருவோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்காப்பா. ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம். ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா? ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட டெக்னிக்கலுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். கரெக்டாக, இன்டர்வியூ போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்றைக்கி நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஸோ கிளியர் தானேப்பா? ஸோ தேர்ஃபோர் நம்மளோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் டைமில் வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நமக்கு இபியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்மளோட மினிஸ்டருமே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே படிச்சுட்டே இருங்கப்பா. ஸோ எப்போவுமே எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக டைமில் நடந்துடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கொடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக இந்த ஜாபுக்குள்ளே போயிட முடியும். அண்டு ஒரு ஆல்மோஸ்ட் 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் நமக்கு இபியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 வேக்கன்சிஸ் ஆச்சு மினிமலாக இருக்கும் ஏஇ. அண்ட் டெக்னிக்கலில் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 to 2000 வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இயரில் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இந்த இயர் ஒரு கோல்டன் இயராக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெய்லி கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து நம்ம சேனலில் வந்து நம்ம கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான பிரத்யேகமான அப்டேட்டட் கிளாஸஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு எந்த இன்ஸ்டியூட்னா ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ஸ்டியூட்டில் நமக்கு கிளாஸஸ் யார் எடுக்க போகிறாங்க, நமக்கு டவுட் வரும்ல. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டவுட் வரும். அந்த டவுட்டை வந்து நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்க போகிறீங்க, ஸோ அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் யார் பண்ணுறாங்க, ஸோ எந்த ஸ்டாஃப் உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலராக எடுக்க போகிறாங்க, ஸோ உங்களோட டவுட்ஸ் எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி என்னால் எக்ஸாம்ஸுக்கு கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சேனலில் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம எல்லா சப்போர்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம்ப்பா. நம்ம வந்து இந்த ஏஇ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ், ஸோ ஸ்டாஃப்ஸு அவங்க தான் நமக்கு வந்து கொஷின்ஸ்லேருந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம சைடில் இருந்து எல்லாமே ஒரு எஜுகேட்டட் அப்படி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கோர்ஸ், அந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களால் கிளாஸஸை லைவில் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாகவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் நம்ம வந்து ப்ரீ ஷெடியூல்ஸ் கொடுத்துருவோம். வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, சண்டே ஆனால் அந்த கண்டென்ட்லேருந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா 2 years வரைக்கும் அந்த கோர்ஸ் வந்து வேலிடிட்டி கொடுப்போம். அண்ட் டெய்லி கிளாஸ் டெஸ்ட்டு, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிளாஸ் மெட்டீரியல், டிஸ்கஷன்ஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் நம்ம டெஸ்ட் சீரீஸ், ஸோ அதாவது பிடபிள்யூடியோட டெஸ்ட் சீரீஸும் நம்ம கொடுப்போம். ஸோ டிஎன்இபிக்கான டெஸ்ட் சீரீஸும் நம்ம கொடுப்போம். ஓகே, அப்போ 2 பேக்கேஜும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒன்றுத்துலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம வந்து உங்களை கைட் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க, நம்ம வந்து உங்களை கைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டீட்டெயில்டு ஷெட்யூல். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் அ இண்டக்ஷன் மெஷின்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன்ஸ் மெஷின் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஒரு மெஷினோட ஒரு பார்ட்டு தான்ப்பா. ஓகே, இண்டக்ஷன் மெஷின்ஸ். ஸோ இண்டக்ஷன் மெஷின் அப்படின்றது மெஷின்ஸோட ஒரு சப் பார்ட். ஓகே, மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்இபிக்கு 25 கொஷின்ஸ், ஸோ பிடபிள்யூடிக்கு 20 கொஷின்ஸ்.
ஓகேயா. ரெஸ்பெக்டிவ் நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற வெயிட்டேஜ் கொடுங்க. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இண்டக்ஷன் மிஷின்னா ப்ராக்டிக்கலாக என்னப்பா, ஃபஸ்ட்டு அந்த மிஷினை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான், ஸோ நீங்கள் அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மிஷினை பற்றி படிக்கிறப்போ உங்களால் அந்த மிஷினை நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறோம்ல அப்படின்ற ரியாலிட்டி உங்களுக்கு புரியும். ஸோ அது புரிஞ்சிச்சுன்னா அப்போது இன்னமும் இந்த சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட அந்த சப்ஜெக்ட் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை படிக்கிறத விட ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஒரு 90% மிஷின்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் மிஷின்ஸ் தான். பட் ஆனால் மேக்ஸிமம் பேருக்கு நமக்கு அது தெரியாது, இது இண்டக்ஷன் மிஷின் அப்படின்றது தெரியாது. ஸோ அது தெரியாமையே சிலதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கிற திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அட் த சேம் டைம் உங்களோட நாலேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இண்டக்ஷன் மிஷின் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் போயிட்டுருக்கு, அந்த ஃபேனோட ஒரு மிஷின்ஸு, ஸோ ஒரு தண்ணி மோட்டர் போயிட்டுருக்கு, ஸோ அந்த வாட்டர் பம்ப் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லா மிஷின்ஸும் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கன்சியூமர் மிஷின்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் மிஷின்ஸ் தான். குட் ஆஃப்டர்நூன் ஆதிகேஷவ். ஸோ அந்த இண்டக்ஷன் மிஷின் பார்த்தீங்கன்னா அதில் மேஜராக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் மிஷினில் பவர் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஓகேயா. பவர் ஃபேக்டர்னா என்னது அப்படின்றத நம்ம கிளியராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது பவர் ஃபேக்டர்ன்றது எப்பவுமே புவராக இருக்கக்கூடாது. ஆனால் இண்டக்ஷன் மிஷினை யூஸ் பண்ணுறப்போ என்னோட பவர் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஓகே. அந்த பவர் ஃபேக்டர்ஸை நீங்கள் பர்டிகுலராக பார்க்குறப்போ அதோட ஸ்லாட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓப்பன் ஸ்லாட், க்ளோஸ்டு ஸ்லாட், செமி க்ளோஸ்டு ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்லாட்ஸை பொறுத்து என்னோட இண்டக்ஷன் மிஷின்ஸோட பவர் ஃபேக்டர் நம்மளால் வேரி பண்ண முடியும் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே. அடுத்ததா இந்த இண்டக்ஷன் மிஷினோட பவர் ஃபேக்டர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இண்டக்ஷன் மிஷினோட பவர் ஃபேக்டரை அதிகமாக வச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம், குறையுதுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இண்டக்ஷன் மிஷினோட பவர் ஃபேக்டர் எதனால குறையுது, இந்த மாதிரி திங்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்ததா நெக்ஸ்ட் தான் நம்ம பார்த்தோம்ல, நம்மளோட 90% ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் மிஷின்ஸ் தானே. அப்போ இந்த இண்டக்ஷன் மிஷின்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஒரு மோட்டர் அப்படின்னாலே நம்ம என்னப்பா சொல்லுவோம், ஒரு மோட்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா என்ன, ஸோ மோட்டர் என்ன கொடுக்கும் என்னோட லோடுக்கு, ஸோ லோடுக்கு டார்க் அப்படின்றத தான் நம்ம பேசணும். ஸோ என்னோட டார்க் வந்து 1 Nm/m, என்னோட டார்க் வந்து 2 Nm/m, என்னோட லோடிங் அப்படின்றத தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைட் லோடுன்னா லைட் டார்க்கு, ஸோ ஹெவி லோடுனா ஹெவி டார்க் அப்படின்னு கூட நீங்கள் சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகே. அப்போது என்னோட லோடிங்கிறது அதோட டார்க்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் அகெயின் அப்போ இந்த இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பவர் ஃபேக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களா, அடுத்ததான் அந்த டார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. சார் அப்போது இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதால் ஸ்டார்டிங்லேயே நிறைய டார்க் கொடுக்க முடியுமா, இல்லை இண்டக்ஷன் மிஷினில் ரன்னிங்கில் தான் நிறைய டார்க்கு கிடைக்குமா, இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை நம்ம பார்ப்போம். அப்போ ஃபுல் லோடு கனெக்ட் பண்ணுறப்ப என்ன டார்க் இருக்கும், ஸோ என்ன ஸ்பீடு இருக்கும், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேயா. ஏன்னா இண்டக்ஷன் மிஷினை நம்ம வந்து லோடோட தான்ப்பா 90% யூஸ் பண்ணுறோம். எல்லா மிஷினுமே மேக்ஸிமம் எல்லா மிஷினுமே லோடோட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லோடு வந்து ஒரு லைட் லோடாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெவி லோடாக இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேனோட லோடுன்றது வெறும் ஏர் தான், கரெக்டாக ஒரு ஏர். அப்போ ஏருன்றது என்னப்பா, இட் இஸ் அ ஹெவி லோடா, கிடையாது. கரெக்டாக ஏரோட லோடுன்றது இட் இஸ் அ லைட்லி லோடு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே. அப்போ லைட் லோடு. அப்போ இண்டக்ஷன் மிஷின் ஃபேனுக்கு எடுத்தீங்கன்னா லைட் லோடு. அப்போ அந்த மிஷினோட ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு ஃபேனுக்கான ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபேன் ஜஸ்ட் அதோட விங்கை மட்டும்தான் சுத்த போகுது, அதுக்காக ரொம்ப பெரிய ஸ்டார்டிங் டார்க் நமக்கு தேவைப்படாது. சார் அதையே ஒரு வேளை ஸோ வேறு எதுனா ஒரு லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, எதுனா ஒரு க்ரேனு, ஸோ வேறு எந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஹெவி வெயிட்டோட ஸ்டார்ட் ஆகிறது, ஹெவி லோடோட ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிறப்போ அதிகமான டார்க்கு தேவை. ஸோ கிளியரா. அப்போது ஒவ்வொரு லோடையை பொறுத்து தான்ப்பா, ஒவ்வொரு லோடை பொறுத்து தான் அதோட ஸ்டார்டிங் டார்க் என்னவா இருக்கும், அந்த இடத்துல இந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணலாமா. ஸோ இப்போ இந்த ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷின், ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷின், 2 டைப் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸ் பார்ப்போம். அப்போ இந்த ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷினுக்கான ஸ்டார்டிங் டார்க் எப்படி இருக்குது, அதோட பவர் எப்படி இருக்குது, அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, அதில் என்னென்ன பிரச்சனை வருது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்.
அதுக்கப்புறமா அதோட அப்ளிகேஷன்ஸ். அப்போ ஸ்குரில் கேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஃபேனு, ஸோ லைட் லோடு எல்லாமே என்னோட ஸ்குரில் கேஜ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் ஹெவியான லோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லைக் கிரேன்ஸு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹெவி லோடுக்கு போகுதுன்னா அப்போது எனக்கு அதிகமான ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுது. அப்போ அந்த ஸ்டார்டிங் டார்க்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ஸ்டார்டிங் டார்க் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், அதோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பவர் ஃபேக்டர் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததாக இதோட ஸ்டார்டிங் டார்க் எப்படி இருக்கணும், ஸோ அந்த ஸ்டார்டிங் டார்க்கு, ஃபைனல் டார்க்கு, ஃபுல் லோட் டார்க்கு, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக இந்த ஸ்லிப் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை நான் எங்கள் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற எல்லா இடமே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்லிப்பிலிருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஷின் இருக்கும். அப்போ ஸ்லிப்புன்னா என்ன, ரோட்டாரோட ஸ்பீடுக்கும் ஸ்டேட்டாரோட ஸ்பீடுக்கும் இடைப்பட்ட அந்த டீவியேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஸ்லிப்பு. ஸோ கரெக்டாக அப்போ அந்த ஸ்லிப்பை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்ததாக இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் 3 phase இண்டக்ஷன் மிஷின்ஸ் இருக்கும், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின்ஸ் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் 3 phase இண்டக்ஷன் மிஷின் செல்ஃப் ஸ்டார்டிங்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். 3 phase இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் தான். ஓகே, ஸோ 3 phase இண்டக்ஷன் மிஷின்றது இட் இஸ் அ செல்ஃப் ஸ்டார்டிங் தான். அண்ட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷின் கிடையாது. ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு டபுள் ஃபீல்டு ரிவால்விங் தியரி அப்படின்ற ஒரு தியரி இருக்கும். 3 phase செல்ஃப் ஸ்டார்டிங், ஆனால் சிங்கிள் ஃபேஸ் வந்து செல்ஃபாக ஸ்டார்ட் ஆகாது. அப்போ அதை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன். கரெக்டாக இங்கே எப்பவுமே எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் ஒரு பிரச்சனை, அதுக்கான ஒரு தீர்வு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே போகும்ப்பா. ஒரு விஷயம் வருதுன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனையோட தீர்வாக தான் இருக்கும். கரெக்டாக அப்போ என்னோட சிங்கிள் ஃபேஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பிரச்சனை, அது செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. அப்போ அது எப்படி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது, பை யூஸிங் த ஆக்சிலரி வைண்டிங். ஆக்சிலரி வைண்டிங்கிற ஒரு புது வைண்டிங்கை கொண்டு வரேன். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கொடுத்து ஃப்ளக்ஸ் டிஃப்ரென்ஸை கொடுக்குறேன். அப்போ ஒரு யூனிஃபார்மான ஒரு டார்க்கை நான் பில்ட் பண்ணுறேன். யூனிஃபார்மான டார்க் இருந்துச்சுன்னா மெஷின் ரொட்டேட் ஆகிடும். கரெக்டா அடுத்ததா இந்த மெஷின்ஸ்ல நம்ம பார்க்க போற டெஸ்ட். கரெக்டா ஒரு மெஷின் எடுத்தா அதுக்கு லாசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ அடுத்ததா அதோட மற்ற அதர் பிஹேவியர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓப்பன் சர்க்யூட் பிஹேவியர், ஷார்ட் சர்க்யூட் பிஹேவியர், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபியூ டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ குட் ஈவினிங் ஓம் பிரகாஷ். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த மாதிரியான திங்ஸ் தான்ப்பா எப்பவுமே இருக்கும். இண்டக்ஷன் மிஷினை படிக்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல டிரான்ஸ்ஃபார்மர் முடித்தோம்ல, இன்றைக்குமே டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம கிளாஸில் பார்த்தோமா. ஸோ சிம்பிளாக இண்டக்ஷன் மிஷின்னா என்ன தெரியுமாப்பா. ஓகேயா, இது நான் உங்களுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர்றப்ப சொல்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சிங்கன்னா போதும். ஸோ அதாவது இது டிரான்ஸ்ஃபார்மரா, ஷார்ட் சர்க்யூட்டட் செகண்டரி. ஓகே, செகண்டரியை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. எஸ், ஸோ ஷார்ட் சர்க்யூட்டட் செகண்டரி இட் இஸ் நோன் as இண்டக்ஷன் மிஷின். ஸோ ப்ரைமரிக்கு எனர்ஜி கொடுக்குறோம். ஓகே, அதாவது என் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியை எக்ஸைட் பண்ணியிருப்போம்ப்பா. ஸோ ப்ரைமரி இஸ் எக்ஸைட்டட், secondary is short circuit. Short circuited secondary short circuited transformer is known as induction machine. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நான் அப்போ போய் டிரான்ஸ்ஃபார்மரை செகண்டரியை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறேன், அப்போ இது ஒரு இண்டக்ஷன் மிஷினாக ஒர்க் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேயா, ஸோ அதுக்காக நீங்கள் இதை பண்ணக்கூடாது. ஓகேயா, ஸோ ஏன்னா இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்டரின்றது ரொட்டேட் ஆகும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் இது ரொட்டேட் ஆகுமா, ரொட்டேட் ஆகாது. என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் நம்ம வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம், அங்கே இது ரொட்டேட் ஆகாது. கரெக்டாக, ஸோ அப்போ அதனால இதை நீங்கள் போய் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இதுக்கான ஈக்குவலன் மீனிங்கிறது இதுதான் குறிக்குது. ஓகே, இந்த இடத்துல அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறுதல். ஓகே, மற்றபடியாக பிரின்சிபலில் எந்த சேஞ்சும் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மட்டும்தான் சேஞ்சஸ், பிரின்சிபலில் எந்த சேஞ்சஸும் இல்லை.
ஓகே, அப்போ செகண்டரி ஷார்ட் சர்க்யூட் பண்ண ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் தான் இண்டக்ஷன் மெஷின். செகண்டரி ஷார்ட் சர்க்யூட்டட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நோன் ஆஸ் இண்டக்ஷன் மெஷின். பர்டிகுலராக மோட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம மெஷின் அப்படின்ற வார்த்தை மோட்டாரையும் சொல்லும், ஜெனரேட்டரையும் சொல்லும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மோட்டார்ஸை பற்றி ஃபஸ்ட்டு டீல் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஜெனரேட்டர்ஸை பற்றி டீல் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைல்லப்பா? இது வரைக்கும் நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு மெஷின்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது பேசிக். அந்த மெஷின்னா என்ன அப்படின்றது தெரியாமே எதையும் நீங்கள் படிக்கவே கூடாது. முதல்ல அதோட பேசிக் என்ன, இந்த மெஷினில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டக்ஷன் மோட்டாரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த இண்டக்ஷன் மோட்டாரை என்ன ஒர்க்கிங் பிரின்சிபலில் ஒர்க் பண்ண போகுது அப்படின்ற நான் சொல்கிறேன். ஓகேயா, ஸோ இண்டக்ஷன் மோட்டார் ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டாரை தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் ஜெனரேட்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் மோட்டார் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஜெனரேட்டர் ரொம்ப ஈஸி. ஓகே, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸோ இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு கிடையாதுப்பா, மோஸ்ட் ஆஃப் த மோட்டார்ஸ். கரெக்டா, என்னோட எல்லா மோட்டார்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே அது என்னோட லாரன்ஸோட ஃபோர்ஸ் லா தான். ஓகே, ஸோ ஒரு மோட்டர்னா என்னப்பா அர்த்தம்? ஒரு மோட்டர் என்ன கொடுக்கும்? டார்க்கு கொடுக்கும் தானே. ஸோ மோட்டார் எனக்கு டார்க்கு கொடுக்கும். ஸோ ஒரு டார்க் எப்படி கிடைச்சிருக்கும்? ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ், இதுதான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஒரு ஃபோர்ஸ் பில்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அந்த ஃபோர்ஸை உங்களால் டார்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த டார்க் இருந்துச்சுன்னா மோட்டார் ரொட்டேட் ஆகும். அவ்வளவுதான். அப்போ எந்த ஒரு மோட்டாராக இருந்தாலும் அதில் ஒரு ஃபோர்ஸை ஃபஸ்ட் கிரியேட் பண்ணுங்க சார். அந்த ஃபோர்ஸை நீங்கள் ஒரு ரேடியஸ்க்கு ஆங்குலர் ரேடியஸில் கன்வெர்ட் பண்ணுங்க சார். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டார்க்கு கிடைச்சிரும். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் தான் எனக்கு டார்க்காக மாறும். அந்த டார்க்கு தான் என்னோட மோட்டாரோட அவுட்புட். கரெக்டா? அப்போ என்னோட ஒர்க்கிங் பிரின்சிபலாக பார்த்தீங்கன்னா, ஸோ லாரன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஓகே, என்னோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ன்றது இட் இஸ் லாரன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ எந்த ஒரு மோட்டார்லையும் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நம்ம எதை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த ஃபோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால டார்க்கு பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் டார்க் வந்துச்சுன்னா மோட்டார் ரொட்டேட் ஆகிடும். ஸோ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்லான்னா என்னன்னு எழுதுறேன். ஓகேயா, ஸோ இஃப் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர், இதை நான் நிறைய முறை டிசி மிஷின்லையும் நான் நடத்தியிருக்கேன். கரெக்டா? ஸோ டிசி மோட்டர்லேயே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன் லாரன்ஸோட ஃபோர்ஸ்லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் is placed inside a magnetic medium, a current carrying conductor is placed inside a magnetic medium, the conductor will experience a force on it. ஓகே, இதுதான் என்னோட லாரன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். இது என்ன மீன் பண்ணுது சார்? ஒரு மேக்னெட்டிக் மீடியம்ல ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சுன்னா அந்த இடத்துல அந்த கண்டக்டர்ல ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதை நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, இது வந்து நார்த் போல்பா, இது வந்து சவுத் போல். ஸோ இது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மீடியம், அதாவது மேக்னெட்டிக் மீடியம். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் மீடியம்ல ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட கிவன் மேக்னெட்டிக் மீடியம். ஸோ இந்த மேக்னெட்டிக் மீடியம்ல ஒரு கரண்ட் போற ஒரு கண்டக்டர். ஓகே, இது என்னோட கண்டக்டர். அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் தட் இஸ் ஐ.
ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் மீடியம்ல ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சுன்னா, ஓகே, இது ஒரு மேக்னெட்டிக் மீடியம், ஃப்ளக்ஸ் போயிட்டு இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் மீடியம், அதில் ஒரு கண்டக்டரை நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ வச்ச உடனே ஃபோர்ஸ் வந்துச்சான்னா கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ அந்த கண்டக்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன வரும்னா தேர் வில் பி ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த கண்டக்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ், திஸ் இஸ் த ஃபோர்ஸ். ஓகேயா? கண்டக்டர் இந்த டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேயா? ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் மீடியம்குள்ளே வைக்கிறப்போ அந்த கண்டக்டர் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட லாரன்ஸ் ஃபோர்ஸ். புரியுது இல்லை? அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன? ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் மீடியமில் வச்சா கண்டக்டர் மூவ் ஆகும். ஸோ இவர் என்ன சொல்லலைன்னா எனக்கு எவ்வளோ மூவ் ஆகும்னு சொல்லலை. ஓகேயா? இவர் எனக்கு எவ்வளோ மூவ் ஆகும், எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்லாம் சொல்லலை. ஸோ எவ்வளோ மூவ் ஆகும்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ மூவ் ஆகும்னா the force, the Lorentz forces is given by, அப்போ என்னோட லாரன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த ஃப்ளக்ஸோட டென்சிட்டி, இந்த மீடியம் இருக்குல்ல, ஸோ அந்த மீடியமோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டியையும் அடுத்ததாக அந்த கரண்ட் ஃப்ளோயிங் அந்த அக்ராஸ் த கண்டக்டரில் போகிற கரண்ட்டையும் அடுத்ததாக இதோட ஆக்டிவ் லென்த் ஆஃப் த கண்டக்டரையும் பொறுத்தது. ஓகே, திஸ் இஸ் வாட் லென்த், ஆக்டிவ் லென்த். ஓகேயா? ஸோ அடுத்ததாக அதோட ஆங்கிள் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் ஃப்ளக்ஸ் லைன், தட் இஸ் ஆஃப் தீட்டா. ஓகேயா? ஸோ இங்கே பின்றது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஸோ பி அப்படின்றது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஐன்றது கரண்ட் இன் கண்டக்டர், ஸோ எல் அப்படின்றது தட் இஸ் ஆக்டிவ் லென்த் ஆஃப் கண்டக்டர். ஸோ ஆக்டிவ் லென்த் ஆஃப் கண்டக்டர் and theta என்றது it is angle between flux line and velocity. Angle between conductor and flux line. ஓகே, ஸோ இதுதான் சார். இப்போ லாரன்ஸ் படி ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் வரும், ஃபோர்ஸோட யூனிட் இஸ் நியூட்டன். அப்போ 5 நியூட்டன் பர் மீட்டர் அளவுக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், 10 நியூட்டன் மீட்டர் பர் அளவுக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்ன்றத லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் சொல்லிடுச்சு சார். இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு மோட்டர்னு எடுத்தீங்கன்னா அந்த மோட்டர் எய்தர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுற்றி இருக்கலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுற்றி இருக்கலாம். அப்போ அந்த டைரக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லாரன்ஸ் என்ன மட்டும் பண்ணிட்டாரு சார், ஒரு ஃபோர்ஸ் மட்டும் வரும், அது எவ்வளோ, அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்றத இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்றது மட்டும் லாரன்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்ததா அவர் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வரும் சார், இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்திருக்குமா, இல்லை இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வருமா, இல்லை இந்த டைரக்ஷன்ஸ்ல ஃபோர்ஸ் வருமா? ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை வந்து லாரன்ஸ் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அடுத்து வர்ற சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை பத்தி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாரு. ஓகேயா? ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளெமிங் தான். ஸோ ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஸோ அடுத்ததா சாரி லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல்ன்றது ஜெனரேட்டர்ஸ்க்கு தான் சார், லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ன்றது இட் இஸ் ஃபார் மோட்டர். ஓகே, இதையுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க. ரைட் ஹேண்ட் ரூலை வந்து ஜெனரேட்டரை யூஸ் பண்றோம், லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வந்து மோட்டர்ல யூஸ் பண்றோம். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ன்றது ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணும், ரைட் ஹேண்ட் ரூல்ன்றது கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை சொல்லும். லெஃப்ட் ஹேண்ட்ன்றது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும், ரைட் ஹேண்ட்ன்றது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ஜெனரேட்டர்ல என்னோட அவுட்புட் கரண்ட், அதனால ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்றோம். மோட்டர்ல அவுட்புட்ன்றது ஃபோர்ஸ், தட் இஸ் டார்க், அதனால லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதிக்குவோம். ஓகேயா? த டைரக்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் can be found either
by using Fleming left hand rule or Lenz law. சார் லென்ஸ் லா அப்படின்ற ஒரு பேராமீட்டர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எந்த ஒரு செயலுக்கும் அதோட எதிர் செயல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம இங்கே லென்ஸ் லால பார்ப்போம். ஓகேயா? ஸோ இந்த லென்ஸ் லால எப்படி நான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறேன்றது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போ சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு இந்த ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன். லென்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போ கிளியராக புரியும். ஓகேயா? ஸோ அப்போ தேர்ஃபோர் அப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்? So in motors we are using left hand rule அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். ஓகே, இது மாதிரி காமனா क्वेश्चन கேட்பாங்க. அப்போ நோட்ல so in motors Fleming left hand rule. In generators Fleming right hand rule. ஓகே, ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் ரூலு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது என்ன சொல்றாரு? டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அடுத்து நமக்கு தெரியும் ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா என்னப்பா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃப்ளெமிங் வந்து ஸோ என்னோட மிடில் ஃபிங்கர் அண்ட் பாயிண்டிங் ஃபிங்கர், தம், இந்த 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஸோ வெலாசிட்டி, கரண்ட்டு, மேக்னிடியூடு இந்த 3தோட டைரக்ஷனை கோரிலேட் பண்ணியிருப்பாரு இல்லை. ஸோ அதை இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த லாவை மட்டும் ஒரு முறை எழுதிக்கலாம். ஸோ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா என்ன? ஸோ ஃப்ளெமிங் வந்து நான் அவரோட லெஃப்ட் ஹேண்டை எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணுறாரு. ஓகேயா? ஸோ இப்படி பிளேஸ் பண்ணுறப்போ ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா என்னோட மேக்னிடியூடை என்னோட போல், நார்த் போல் அண்ட் சவுத் போலை செக் பண்ணுறாரு. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸோ என்னோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸை டிஃபைன் பண்ணுறாரு. ஓகே, இது என்னோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸு. ஓகேயா? ஸோ இது என்னோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸு. அடுத்ததா என்னோட கரண்ட் கேரிங் கண்டக்டரில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை செக் பண்ணுறாரு. Okay, so this is the direction of current flow. Okay, அப்ப direction of current flow இது என்னோட flux lines ஓட directions. So இதை யூஸ் பண்ணி அவரால் என்ன சொல்ல முடியும்னா velocity சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இந்த direction of current flux ஓட directions தெரிஞ்சிச்சுன்னா அவரால் velocity சொல்ல முடியும். ஓகே, இதை தான் அவரோட லெஃப்ட் தம்பை யூஸ் பண்ணுறாரு. ஓகே, அவரோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பு இருக்குல்லப்பா, ஸோ அது என்னோட வெலாசிட்டியை மீன் பண்ணுது. அடுத்ததான் என்னோட பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குல்லப்பா, அந்த பாயிண்டிங் ஃபிங்கர்ன்றது என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸை மீன் பண்ணுது ஃப்ரம் நார்த் டு சவுத். ஓகே, ஃப்ளக்ஸ் வந்து நார்த்துலேருந்து சவுத்தை நோக்கி போதா அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேயா? என்னோட நார்த்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரம் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த என்னோட மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த மிடில் ஃபிங்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர்ன்றது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவுக்கு சேமாக இருக்கணும். ஓகே, உங்களோட மிடில் ஃபிங்கர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவில் சேமாக மேட்ச் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த பாயிண்டிங் ஃபிங்கரை ஃப்ளக்ஸோட மேட்ச் பண்ணுங்கள். அப்போது இங்கே எனக்கு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளக்ஸு, அடுத்ததா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு. அப்போ ஃப்ளக்ஸை இந்த மிடில் ஃபிங்கரோட இந்த பாயிண்டிங் ஃபிங்கரோட மேட்ச் பண்ணணும். அடுத்ததான் என்னோட மிடில் ஃபிங்கரை என்னோட கரண்ட் ஃப்ளோவோட மேட்ச் பண்ணீங்கன்னா எய்தர் என்னோட வெலாசிட்டின்றது எய்தர் இந்த சைடில் வரும். கரெக்டா? ஏன்னா கரண்ட் வந்து இன்சைடு என்டர் ஆகுதுப்பா. இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆகுது? என்டர் ஆகுதா? ரைட். இப்போ இந்த டயக்ராமை நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஏன்னா இதில் என்டரிங் அண்ட் லீவிங் நோட்டேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சாதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். இங்கே பாருங்க, கரண்ட் இஸ் என்டர்ஸ் in dot. Clear? இது again north pole and it is south pole. இது என்னோட flux.
ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு? கரண்ட் இஸ் என்டரிங் த டாட், என்டரிங் இன் த கண்டக்டர். கரெக்டா சார்? கரண்ட் வந்து என்டர் ஆகுதுன்னா அம்போட பின்பகுதி நமக்கு எப்பவுமே எப்படி தெரியும்? கிராஸஸா தான் தெரியும். ஓகே, த கரண்ட் என்டர்ஸ் த டாட். கிளியர்? அப்போ இது எனக்கு கிராஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னோட கரண்ட் வந்து கிராஸா இருக்குன்னா விச் மீன் அந்த கிராஸ்ல உங்களோட மிடில் ஃபிங்கரை எடுத்து இன்செர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கிராஸ்ல என்டர் ஆகிற மாதிரி மிடில் ஃபிங்கரை வச்சுட்டீங்க. அண்ட் அகைன் இதுதான் என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ். அந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ். அப்போ என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் அண்ட் என்னோட டாட்டை நீங்க இன்செர்ட் பண்ணீங்கன்னா அப்போ இந்த பர்டிகுலர் டயக்ராம்ல என்னோட தம்ப் எதை மீன் பண்ணுதுப்பா? என்னோட தம்புன்றது இட்ஸ் டுவர்ட்ஸ் த டவுன். கரெக்டா? என்னோட தம்பு கீழே நோக்கி இருக்கு. ஓகே, அப்ப என்னோட தம்புன்றது எதை நோக்கி இருக்கு? ஸோ கீழே நோக்கி இருக்கு. விச் மீன் என்னோட வெலாசிட்டி, என்னோட ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத மீன் பண்ணுது. அப்ப என் கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குன்னா டுவர்ட்ஸ் த டவுன். ஸோ அந்த கண்டக்டர்ல ஒரு ஃபோர்ஸ் பில்ட் ஆச்சு இல்லப்பா, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் இதுதான். புரியுது தானே? ஸோ ஒரு ஃப்ளக்ஸோட டைரக்ஷனு, கரண்டோட டைரக்ஷனு வச்சிங்கன்னா என்னோட ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் வருது. ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் இதுன்னா டார்க்கோட டைரக்ஷன்ஸும் இதே தான் இருக்கும். கிளியரா? அப்போ என்னோட மெஷின் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும்? இது இப்படி கீழே வந்துச்சுன்னா இங்க இருக்கிறவன் இங்க வந்திருப்பான், இங்க இருக்கிறவன் இங்க வந்திருப்பான், ஸோ இங்க இருக்கிறவன் இங்க வந்திருப்பான். அப்ப இந்த இடத்துல என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ன்றது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனா இருக்கும். புரியுது இல்ல? ஸோ ஈஸியா என்னால சொல்ல முடியும். அப்போ சிம்பிளா என்னோட ஃப்ளக்ஸ் லைனையும் கரண்டோட டைரக்ஷனையும் வச்சு என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எந்த சைட்ல இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அடுத்ததா அங்க வந்த ஃபோர்ஸ் எவ்வளவு மேக்னிடியூடுன்றது லாரன்ஸ் லாவை வச்சு சொல்ல முடியும். அப்போ என்ன பண்றாரு? இந்த ரெண்டு லாஸை யூஸ் பண்ணி தான்ப்பா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இண்டக்ஷன் மிஷினையே கிரியேட் பண்றோம். ஓகே, அப்போ ஒரு இண்டக்ஷன் மிஷின்ல என்ன இருக்க போகுது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும், ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போகணும். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்களுமே ஒரு மோட்டரை ரெடி பண்ணலாம். கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றப்போ இதுல எனக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, இவ்வளவுதான் சிம்பிளா இண்டக்ஷன் மிஷினே. ஓகேயா? ஸோ அடுத்ததான் இந்த லாரன்ஸ் இந்த லென்ஸ் சாரிப்பா ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல தம்புன்னா என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதல, அது வேணா இங்க எழுதிடுறேன். ஓகேயா? ஸோ ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மீன் பண்ணணும்? தம்புன்றது, ஸோ தம்ப் அப்படின்றது என்னோட வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டரை மீன் பண்ணுது. தம்ப் கிவ்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர். ஓகேயா? என்னோட தம்புன்றது வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டரை மீன் பண்ணுது. ஸோ அடுத்ததா என்னோட மிடில் ஃபிங்கர் அண்ட் பாயிண்டிங் ஃபிங்கர் பாயிண்டிங் ஃபிங்கர்ன்றது என்னோட ஃப்ளக்ஸ் லைன், டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். அண்ட் தென் மிடில் ஃபிங்கர் direction of current. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சார் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இருந்தாலும் ரைட் ஹேண்ட் ரூலா இருந்தாலும் இந்த பேராமீட்டர்ஸ் மாறாது, உங்களோட ஹேண்ட் மட்டும் தான் மாறும். ஸோ நீங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இருந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல உங்களோட ஃபிங்கர்ஸை பிளேஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் ரூலா இருக்கிறப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை பிளேஸ் பண்ணணும். அவ்வளோதான்ப்பா. ஓகே, எஸ் லெஃப்ட் ஃபார் மோட்டார். ஸோ எஸ் கரெக்ட், எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ இதுதான் பேசிக்ப்பா. இதில் வந்து எப்போவுமே டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் ஒரு முறை உங்களுக்கு திரும்பவும் இதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போயிடலாம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த மோட்டர்லையுமே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த கண்டக்டரும் கூட சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் எந்த ஒரு மோட்டர்லையும் ரொட்டேஷன்ன்றது பாசிபிள் கிடையாது, எக்ஸப்ட் சிங்க்ரனஸ் மோட்டார்.
ஓகே, சிங்க்ரனஸ் மோட்டார் அண்ட் ஸ்பெஷல் மோட்டாரை தவிர்த்து ஃபார் டிசி மோட்டார் அண்ட் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும்பா. ஓகே, ஸோ ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். ஸோ அது இல்லைன்னா அந்த மிஷின் ரொட்டேட் ஆகாது. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஸோ அதை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதை நான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளைனும் கொடுக்குறேன். ஸோ ஆர்எம்எஃப், கான்செப்ட் ஆஃப் ஆர்எம்எஃப். RMF அப்படின்றது என்னன்னா that is rotating magnetic field. Every induction motor rotates because of RMF creation, because of rotating magnetic field. In the stator. Okay, every induction motor rotates because of rotating magnetic field in the stator. ஸோ இது என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்டேட்டாரில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணோம்னா, அது என்னோட ஸ்டேட்டார் கண்டக்டர் போய் கட் பண்ணோம். ஸோ அதனால ஸ்டேட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்டாரில் இஎம்எஃப், ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அந்த இஎம்எஃப் எப்பவுமே கரண்ட் கொடுக்கும். ஒரு வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த வோல்டேஜை நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் கரண்ட் கிடைக்கும்ல. ஸோ அப்போ அந்த கரண்ட் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி தான் இங்கே எனக்கு ஒரு கரண்ட் கிடைக்கும். ஸோ கரண்ட் கிடைச்ச உடனே மோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேலே எல்லாமே நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிடாது. ஸோ டே பை டே தான் நம்மளால இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Okay, so every induction motor rotates because of rotating magnetic field in the stator. So this will induce EMF on rotor. Due to short circuited rotor, rotor current will circulate. Due to this, rotor starts rotate. ஓகே, இதுதான் பேசிக் பா. ஓகே, இதுதான் இப்படிதான் என்னோட மோட்டார் வந்து இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க் பண்ணும். பட் இதில் இருக்கிற சில பிரச்சனைங்க, இந்த ஆர்எம்எஃப்ன்றது எப்படி இருக்கணும், ஒரு ஆர்எம்எஃப் இருக்கணும்னு தான் சொன்னேனே தவிர அந்த ஆர்எம்எஃப்னா எப்படி இருக்கணும், அது ப்ராப்பராக இருக்கணும்னா என்னென்ன பேராமீட்டர்ஸை நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு மோட்டரிங் அப்படின்றது இருக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டேட்டாரில் ஒரு ப்ராப்பரான ஆர்எம்எஃப்பை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸ்டேட்டாரில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குனால ஒரு ரோட்டாரில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னா எனக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேயா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்டேட்டாரில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேயா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக என்னோட ரோட்டார் ரொட்டேட் ஆகிடும். அப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா என்ன பண்ணணும்? we need மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்பா, அதுக்கப்புறமா தான் அதை ரொட்டேட் பண்ணுறதை பற்றி நான் பேசணும். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஒரு நார்த் அண்ட் சவுத்து. ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது நார்த் அண்ட் சவுத்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, ஒரு சீக்வன்ஸில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்றதுக்கு பேர் தான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்காக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஓகேயா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக எப்படி நீங்கள் அதை கிரியேட் பண்ணுவீங்க? நமக்கு என்ன தெரியும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா என்ன திங்ஸ் நமக்கு வேணும்? நமக்கு பொதுவாகவே தெரியும்ல, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? சார், ஒரு தேனிரும்பு, இதை நீங்கள் ஸ்கூல் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தேனிரும்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐரன். கரெக்டாக? ஒரு ஐரன் பீஸ் மேலே ஒரு ஒயரை நம்ம வவுண்ட் பண்ணோம்னா கரெக்டா? ஸோ ஒரு இரும்பு மேலே ஒரு ஒயரை வவுண்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ இதுக்கு நீங்கள் டிசி சப்ளையை கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு டிசி கொடுக்கலாம்.
ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டிசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா இந்த போல் எப்போவுமே நார்த் போலாகவும் இந்த போல் எப்போவுமே சவுத் போலாகவும் இருக்கும். அண்ட் தென் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்போவுமே ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்போவுமே நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி மட்டும்தான் இருக்கும். எப்போ அப்படின்னா டிசி சப்ளையை நீங்கள் கொடுத்துருந்தப்போ. ஓகே, அந்த பர்டிகுலர் காயிலுக்கு ஒரு டிசி சப்ளையை கொடுக்குறப்போ இந்த சைடு எப்பவுமே நார்த்தாகவும் அனதர் சைடு எப்பவுமே சவுத்தாகவும் தான் இருக்கும். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இந்த மாதிரியான ஃப்ளோவில் தான் இருக்கும். ஸோ எப்போ அப்படின்னா டிசி கொடுக்குறப்போ. ஓகே, அடுத்ததா இதையே நீங்கள் ஏசி சப்ளையை கொடுத்தா ஓகேயா, இதே என்னோட ஏசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இவன் சவுத்தாகவும் இவன் நார்த்தாகவும் மாறி இருப்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு ரெட்டு, செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு கிரீன் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரும். விச் மீன் அதோட ஃப்ளக்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இப்படி போயிருந்தா நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இப்படி வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது டைம் இன்வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைமை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மாறுது. ஸோ கிளியரா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு. சரி, இதுலயே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன் நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐரனை சூஸ் பண்றீங்க? ஒய் ஐரன்? ஐரனை ஏன் எடுக்கணும்? வுட் மேல வவுண்ட் பண்ணலாமே. கரெக்டா? இந்த ஒயரை நீங்க வந்து ரொட்டேட் பண்றீங்க, வவுண்ட் பண்றீங்க, அதை வுட் மேல வவுண்ட் பண்ணலாமே, அதை ஏன் நீங்க ஐரன் மேல வவுண்ட் பண்றீங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின். அடுத்ததா ரெண்டாவது, சார் நீங்க ஒரு ஒயரை ஃபர்ஸ்ட் ஏன் வவுண்ட் பண்ணணும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னா எதுக்காக நீங்க ஒரு ஒயரை வவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே அந்த ஒயரை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வைக்காம ஒயரை வவுண்ட் பண்ணீங்க? வவுண்ட்னா என்னன்னு புரியுதுல்லப்பா, சுத்தி இருக்கேன். ஸோ ஒயரை நீங்க எப்பவுமே ஒரு காயில் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ ஒரு சர்க்குலர் அந்த ரிங் ஷேப்ல தான் இருக்கும், ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகே, ஒய் சர்க்குலர். எதுக்காக ஐரன்? ரெண்டாவது ஒய் சர்க்குலர் ஷேப், ஸ்ட்ரெயிட் லைனா இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டவுட்ஸ் வந்து காமனா பொதுவா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஓகே, ஏன்னா அப்பதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும். எஸ், ஐரன் ஹேஸ் ஹை பர்மியபிலிட்டி. ஹை பர்மியபிலிட்டி இருக்கு, அதிகமான ஃப்ளக்ஸை கொடுக்குற தன்மை வந்து ஐரனுக்கு இருக்கு. ஸோ கிளியர் தான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த பாயிண்ட், ஏன் எதுக்காக சர்க்குலர் ஷேப்ல இருக்கணும்? இதை நீங்க இஎம்எஃப் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு அதை பத்தி இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த இஎம்எஃப்ல ஒரு கண்டக்டர் இஃப் இட் இஸ் a straight conductor, இப்போ இந்த இதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். இஃப் இட் இஸ் a straight conductor, ஓகே, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னா இப்படி தான் இருக்கும். நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா இது எப்படி நீங்க இஎம்எஃப்ல படிக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால அப்போ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இது என்னோட ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ்னால இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல ஒரு கரண்ட் போகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எப்பவுமே எனக்கு என்ன தெரியும்? ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சுன்னா அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதை சுத்தி என்ன கிரியேட் ஆயிருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேயா, ஸோ இது என்னன்னா இட்ஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அக்ராஸ் த கண்டக்டர். புரியுதாப்பா? எப்பவுமே ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சுன்னா அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இந்த ஃபீல்டோட டைரக்ஷனை என்னால ஃபவுண்ட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம கர்ல் ரூல் யூஸ் பண்ண போறோம். ஓகேயா, ஸோ என்னோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இல்லைன்னா கர்ல் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் வாட் கர்ல் ரூல். ஓகேயா, த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட் பை த கர்ல் ரூல். கர்ல் ரூல்னா என்னன்னா, சார் இது என்னோட கண்டக்டர். ஓகேயா, ஸோ இது என்னோட கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல கரண்டோட ஃப்ளோ இப்படி இருக்கு. இப்போ இந்த என்னோட தம்பை என்னோட ஹேண்டை நான் எடுத்துக்கிட்டு என்னோட கரண்ட் கேரிங் டைரக்ஷனையும் என்னோட தம்பையும் சேமான டிஸ்டன்ஸ்ல சேமா நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் இதை கர்ல் பண்றேன் சார். ஓகேயா, ஸோ நம்ம இதை கர்ல் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்
என்னோட கரண்ட் டைரக்ஷன்ஸை என்னோட தம்ப் இண்டிகேட் பண்றப்போ என்னோட கர்லிங் இருக்குல்ல, அந்த கர்லிங் என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸை சொல்லுது. நான் இப்படி தானே கர்ல் பண்றேன், நான் இப்படி கர்ல் பண்றேன்னா அப்போ ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்றத மீன் பண்றேன். ஓகேயா? அப்போ என்னோட இந்த கர்ல் ரூலை யூஸ் பண்ணி கூட என்னால் தம்போட என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒன்லி கரண்ட் டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சா கூடமே என்னால் ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும் பை யூசிங் த கர்ல் ரூல். ஸோ அப்போ கர்ல் ரூலை யூஸ் பண்ணி என்னோட கர்லை இப்படி பண்ணேன்னா, ஸோ இந்த மாதிரி நான் கர்ல் பண்ணுறேன்னா அப்போ ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் இது மாதிரி இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, அன்னைக்கு இப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரா இருந்தாலும் சர்க்குலர் கண்டக்டரா இருந்தாலும் அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிருந்திருக்கும். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி ஹெச் நம்ம எழுதணும்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி ஹெச் நம்ம அந்த இடத்துல எழுதுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் பி. ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா கண்டக்டர்ல இருந்து கேபிட்டல் ஆர் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் கண்டக்டர் பி அட் பி. ஸோ இது எப்படி எழுதுவோம்னா நம்ம அங்க டிஃபைன் பண்ணியிருப்போம் இதோட டெரிவேஷன்ஸ் I டிவைடட் பை 2πr. ஓகேயா? ஸோ இது என்னோட இன்டென்சிட்டி ஹெச் பா. ஓகேயா? இன்டென்சிட்டி ஹெச். ஓகேயா? I டிவைடட் பை 2πr அப்படின்றது ஓகேயா தம் ரூலா சார்னா, தம் ரூல் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. ஓகேயா? இந்த இடத்துல இந்த டைரக்ஷனை வந்து தம் ரூலை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். இது என்னோட கரண்ட் என்டரிங் டைரக்ஷன்ஸ், கரண்டோட டைரக்ஷன்ஸா இருந்தா அதை கர்ல் பண்றப்போ இந்த விரல் ஸோ அதோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுதில்ல, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரா இருக்கிறப்போ இதுல கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டின்றது I டிவைடட் பை 2πr இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸோ பி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேணும்னா இன்டூ மியூ இன்டூ ஹெச் அப்படின்னு இதோட பர்மியபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைச்சிரும், பர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் கிடைச்சிரும். ஓகேயா? அப்போ பி வேணும் அப்படின்னா தட் இஸ் மியூ I டிவைடட் பை 2πr. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரா இருக்கிறப்போ கிடைச்ச ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரா இருக்கிறப்போ கிடைச்ச ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எஸ், I டிவைடட் பை 2πr. ஸோ இந்த இடத்துல இஃப் இட் இஸ் அ சர்க்குலர் கண்டக்டரா இருந்தா, சார் இது ஒரு சர்க்குலரா இருந்தா, இஃப் இட் இஸ் அ சர்க்குலர் ஷேப், சர்க்குலர் ஷேப்புக்கு நான் வரையிட்டா. ஸோ இது என்னோட கண்டக்டர் தான்ப்பா. பட் ஆனா இந்த முறை என் கண்டக்டரை சர்க்குலர் ஷேப்பா எடுத்துக்கிட்டேன். ஸோ சர்க்குலர் கண்டக்டர். ஸோ அகெயின் இந்த சர்க்குலர் கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்டோட டைரக்ஷன்ன்றது I தான். கரண்ட்ன்றது அதே சேம் I, அதே I அப்படின்ற கரண்ட் தான் இதுலயும் போகுது. இப்போ இங்கேயும் நான் என்ன பண்றேன்னா மிடில் ஆஃப் த சர்க்குலர் கண்டக்டர் அட் பாயிண்ட் P, இதோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா அகெயின் கேபிட்டல் R தான். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல நான் வந்து செக் பண்றேன்ப்பா. இந்த கேஸ்ல என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இங்கே என்ன நடக்கும், இதை சுற்றி டெஃபினட்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P H is equivalent to அதுக்கு I டிவைடட் பை 2πr அப்படின்னு வந்துச்சு இல்லப்பா. ஸோ இதுக்கு I டிவைடட் பை 2r தான்ப்பா. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க இன்டென்சிட்டியை எழுதுனீங்க அப்படின்னா H is equivalent to கேபிட்டல் I டிவைடட் பை 2r. ஓகே, இப்போ பாருங்க. அப்போ B என்ன வரும்? B is equivalent to mu I டிவைடட் பை 2r. இப்ப பாத்தீங்கன்னா இதுல யாருக்கான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகம்? இங்க நான் கொடுத்த கண்டக்டர் ஒண்ணுதான், கரண்ட் ஒண்ணுதான், ஆனா அது ஸ்ட்ரெயிட்டா வச்சிருந்திருந்தப்போ 2πr அப்படின்னு இருக்கு. அப்ப டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. 2π அப்படின்ற ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்றீங்கல்ல, 2π அப்படின்ற ஒரு வேல்யூ மல்டிப்ளை ஆகுது இல்லப்பா. ஸோ டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூமரேட்டர் என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆயிடும், ரைட்? ஸோ இங்க 2π இன்க்ரீஸ் ஆனதுனால
இங்க flux density decrease ஆயிருக்கும். இங்க அதை கம்பேர் பண்றப்போ இவனோட flux density pi times அதிகம். Flux density increases by pi times. புரியுது தானே? அதை விட இதுல எனக்கு flux density pi times அதிகமாகுது. அப்ப பாருங்கப்பா, ஸோ இப்போ flux density அதிகமா இருந்தா அப்ப என்னால அதிகமான ஃபோர்ஸை பில்ட் பண்ண முடியும்ல. ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BIF, கரெக்டா? BILன்னு சொல்லியிருந்தேன் இல்ல. ஃபோர்ஸ்ன்றது BIL, ஃப்ளக்ஸோட டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்ப அதிகமான flux density கிடைச்சிச்சுன்னா எனக்கு அதிகமான ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகேயா? அப்போ இந்த இடம்னு இல்லப்பா, ஃபோர்ஸா இருந்தாலும் ஓகே, ஜெனரேட்டரா இருந்தாலும் எனக்கு flux density அதிகமாக தான் வேணும். ஸோ இப்போ எனக்கு flux density ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எதனால? டியூ டு த சர்க்குலர் ஷேப் விச் இஸ் வவுண்ட். ஓகேயா? நீங்க வவுண்ட் பண்றதுனால எனக்கான flux density அதிகமாக கிடைக்குது. ஓகே, அதனால தான்ப்பா நம்ம சர்க்குலர் ஷேப்பை எடுக்கிறோம். அண்ட் ஐரனை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ அதுல ஐரனுக்குள்ள ஒரு டைபோல் இருக்கும்பா. ஓகே, ஐரனுக்குள்ளே ஒரு டைபோல்ஸ் இருக்கும். ஐரனே ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். அடுத்ததான் இந்த காயில் ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் டபுளா மாறும், இன்க்ரீஸ் ஆகும். அதே ஐரனை யூஸ் பண்ணாம வுட்டை யூஸ் பண்ணீங்கன்னா வுட்டு எந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் கொடுக்காது, ஐரன் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். ஓகேயா? ஸோ ஐரன் என்ன பண்ணோம்னா, ஐரனுக்குள்ளேயே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஐரனை பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதால ஃப்ளக்ஸை கொடுக்க முடியும். ஓகே, ஒரு மினிமல் லெவலுக்கு. ஓகே, அப்போ ஐரனை எடுத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலும் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அந்த மெட்டீரியலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் நான் ஐரனை எடுக்கிறேன். ஸோ அதை தவிர்த்துட்டு அலுமினியமையோ காப்பரையோ ஸோ வேற எதுனா வுட்டையோ நம்ம கோராக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது மேலெல்லாம் வவுண்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ வுட்டு மேலெல்லாம் நம்ம வவுண்ட் பண்ணுறது இல்லை, அலுமினியம் மேலே வவுண்ட் பண்ணுறது இல்லை. ஐரன் மேலே வவுண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேயா? ஸோ அதுக்கான பர்மியபிலிட்டி தான். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாரும் ஆல்மோஸ்ட் கிளியராக சொல்லிட்டீங்க. வுட் இஸ் இன்சுலேட்டர். ஸோ ஆக்சுவலாக அது ஃப்ளக்ஸை அலோவ் பண்ணாது இல்லை. ஸோ எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டர் தான். ஸோ ஃப்ளக்ஸுக்கும் அது பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு இங்கே 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இங்கே டீல் பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்யூட் வரப்போ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த மெட்டீரியல் அதிகமான ஃப்ளக்ஸை அக்செப்ட் பண்ணுது, அதிகமான ஃப்ளக்ஸை எனக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐரன் மட்டும்தான். ஓகே, திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதனால தான் இந்த மாதிரி ஷேப்பை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்எம்எஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ த கான்செப்ட் ஆஃப் ஆர்எம்எஃப். ஆர்எம்எஃப் வேணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த ஆர்எம்எஃப் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கான்செப்ட் ஆஃப் ஆர்எம்எஃப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சார் இங்க ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு சார். அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு ப்ராப்பரான ஆர்எம்எஃப் அப்படின்றத கொடுக்க முடியும். ஓகே, இங்க 2 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, டு பில்ட் த ஆர்எம்எஃப் தேர் ஷுட் பி physically 120 degree displaced as well as timely 120 degree displacement. அதாவது 120 degree space displacement சொல்லுவோம், 120 degree டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த 2 பேராமீட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் என்னோட ஸ்டேட்டார் வைண்டிங்கில், ஓகே, ஸ்டேட்டார் வைண்டிங்கில் இந்த 2 பேராமீட்டரை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் என்னோட ஆர்எம்எஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆர்எம்எஃப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அண்ட் தென் மிஷின்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். ஓகேயா? ஸோ இதுக்கான பேராமீட்டரை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். The general requirements to satisfy to build RMF அப்படின்னு சொல்லி எழுதிட்டா, the general requirements ஒரு RMF நீங்க பில்ட் பண்ணணும். Okay, the general requirements to build the RMF. So first point என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the 3-phase winding should be physically placed with a space angle of 120 degree electrical. The 3-phase
winding should be physically displaced with அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. physically displaced னா என்ன பண்றோம், தள்ளி வைக்கணும். with the three phase winding should be physically displaced with a space angle of 120 degree electrical. ஓகே சார், இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஓகே இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது என்னோட ஸ்டேட்டார். ஸ்டேட்டார். இந்த ஸ்டேட்டார்ல என்னோட 3 ஃபேஸ் வைண்டிங் இருக்கணும். அந்த 3 ஃபேஸ் வைண்டிங்குமே பிசிக்கலான்னா என்ன, ஒவ்வொரு வைண்டிங்கும் 120 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும். ஒரு பிசிக்கல் கேப் இருக்கணும். ஓகே, பக்கத்துல இருக்கக்கூடாதுப்பா. ஒரு வைண்டிங், ஒரு கோர் இருக்கு, ஒரு ஸ்டேட்டார் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே 3 வைண்டிங் சுற்றி இங்கேயே வச்சிருக்கூடாது. ஸோ இதுக்கு பேர் ஃபிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ ஒருத்தனை இங்கே வச்சியா, இன்னொருத்தனை இங்கே வச்சியா, இன்னொருத்தனை இங்கே வை. ஸோ பர்ஃபெக்டாக 120 டிகிரி இருக்கான்னு பாரு. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஒரு அர்த்தம். ஓகே, அப்போ ஸோ ஃபேஸ் ஏ, நான் ஃபேஸ் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், ஆர்ஒய்பின்னு எடுத்துக்கல. ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் பி and which is phase C. ஓகே, ஏபிசி அப்படின்ற ஒரு 3 ஃபேஸ் எவ்வளோ டிகிரி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? ஸோ இந்த வெக்டாரை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். which is 120 டிகிரி displaced with each. ஸோ ஒவ்வொரு காயிலுமே 120 டிகிரி பிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஒரு மீனிங். புரியுதா? அப்போ ஒரு வைண்டிங் நீங்க வைக்கிறீங்கன்னா பிசிக்கலா 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகே, நீங்க பாட்டுக்கும் ரேண்டமா அந்தந்த இடத்துல வச்சிடக்கூடாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கிளியரா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வைண்டிங்கை 120 டிகிரி டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டீங்க, அதோட முடிஞ்சிடாது. நீங்க இதுக்கு ஒரு ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளை கொடுப்பீங்கல்லப்பா, the supply given to the stator, அந்த சப்ளை கரண்ட்டும் A phase கரண்ட்டுக்கும் B phase கரண்ட்டுக்கும் 120 டிகிரி, B phase கரண்ட்டுக்கும் C phase கரண்ட்டுக்கும் 120 டிகிரி. ஸோ அதே மாதிரி C phase கரண்ட்டுக்கும் A phase கரண்ட்டுக்கும் 120 டிகிரி. அப்போ இதையும் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பேரு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பேர் என்னன்னா, திஸ் இஸ் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பா. ஓகே, திஸ் இஸ் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அடுத்ததா the three phase winding current, the three phase current should be have same time displacement angle of 120 degree. The three phase current should be physically, the three phase current should be physically சாரி, ஃபிசிக்கலியே வராதுல்ல, இங்கே தான் நம்ம ஃபிசிக்கலாகவே கொடுக்கலையே. the three phase current should be time displaced by 120 degree angle. ஓகேயா, the three phase current should be time displaced by 120 degree angle. அப்போ 3 வைண்டிங்கை 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதாது. ஸோ அதுக்கு கொடுக்க போறீங்க பாருங்க ஒரு கரண்ட், ஏபிசி கரண்ட். ஸோ அதை நான் வரைகிறேன். இங்கே டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆக்சஸ்ல இருக்குது. கரெக்டா? இது வந்து பிசிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து பிசிக்கலா இருக்குது, இது டைம்ல இருக்குது. அதனால தான் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம்.
கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 120 degree டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ டெஃபினட்டாக எனக்கு அங்கே ஆர்எம்எஃப் கிரியேஷன்ஸ்ன்றது நடக்கும் சார். ஓகேயா? ஸோ இப்போது எனக்கு ஆர்எம்எஃப் கிரியேஷன்ஸ் நடந்திருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கரண்ட்டை நான் எழுதுறேன். ஸோ ஐ ஃபேஸ் கரண்ட் தட் இஸ் ஐஏ இஸ் ஈக்குவலன் டு, ஸோ இதை நான் இப்படி தான் எழுதணும். கரண்ட் வந்து டிஸ்பிளேஸ் பை 120 டிகிரின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்போ நம்ம இதை இப்படி தானே எழுதணும். ஸோ ஐஏ இஸ் ஈக்குவலன் டு ஐஎம் காஸ் ஒமேகா டி. நான் இங்கே காஸ் ஒமேகா டியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஐபி இஸ் ஈக்குவலன் டு ஐஎம் காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 120 டிகிரி. ஐசி இஸ் ஈக்குவலன் டு ஐஎம் காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 240 டிகிரிஸ். ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் என்னோட கரண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். என்னோட கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் இங்கே காமிச்சேன்னா, ஸோ ஆனால் இந்த வைண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் உங்களுக்கு இங்கே எழுதலை. ஸோ அந்த வைண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சேர்த்து நான் இங்கே இதில் கிரியேட் ஆன மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸோட மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் எம்எம்எஃப் நம்ம பார்ப்போம். ஓகே? ஸோ இப்போ த எம்எம்எஃப் பிகாஸ் ஆஃப் த வைண்டிங். ஓகே? இங்கே நீங்கள் ஒரு வைண்டிங்கு ஒரு கரண்ட் கொடுத்துருக்கீங்கல்லப்பா, ஒரு வைண்டிங்கு ஒரு கரண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ இதனால எனக்கு மோட்டரில் கிரியேட் ஆன எம்எம்எஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஸோ அடுத்ததா த எம்எம்எஃப் கிரியேஷன், த எம்எம்எஃப் டியூ டு த ஏ ஃபேஸ். ஸோ எம்எம்எஃப் டியூ டு பி ஃபேஸ், எம்எம்எஃப் டியூ டு சி ஃபேஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே? மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா எப்பவுமே நமக்கு தெரியும், மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட். கரெக்டா? ஸோ இப்போ கரண்ட் எனக்கு தெரியும், which is A phase current, B phase current and C phase current. அதே மாதிரி number of turns because of A phaseல இருக்கிற number of turns NA. ஓகேயா? ஸோ that is NA அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஸோ இவனை NB அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இவனை NCன்றது ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ NA NBன்றது என்னப்பா இருக்கு? அதுவுமே ஃபிசிக்கலாக 120 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆகிருக்குல்ல. ஸோ இப்போ அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே? தட் இஸ் N cos theta, இன்னொன்று N cos theta minus 120, அடுத்து n cos theta minus 240 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே NA NB NC ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். NAன்றது n cos theta, NBன்றது that is n cos theta minus 120. ஓகேயா? ஸோ n cos theta minus 120, அடுத்து NCன்றது that is n cos of theta minus 240. ஸோ கரெக்டாக n cos theta minus 120, n cos theta minus 240. ஸோ இப்போ எம்எம்எஃப்னா என்ன வேணும்? பிகாஸ் ஆஃப் NA அண்ட் IA which is known as phi A. ஸோ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் A phase, A phaseல கிரியேட் ஆன, யூஸ்வலி சைனில் தானே சார் எழுதுவோம். ஸோ சைனில் தான் எழுதுவோம், பட் எனக்கு இங்கே ஃபோர்ஸ் வேணுன்றதுனால நம்ம காஸ்டில் மாற்றிக்கிறோம். ஓகே? நம்ம அது எதுலன்னா எழுதிக்கலாம், தட் இஸ் நத்திங் ராங். ஓகேயா? ஸோ NA, ஏன்னா நான் ரெண்டையுமே காஸ்டில் எழுதிக்கிறேன். ஒருத்தனை சைனு ஒருத்தனை காஸ்டில் எழுதுனா தான் தப்பு. ஸோ இவன் ரெண்டு பேரையுமே காஸ்டில் எழுதிக்கிறேன், அதனால ரிசல்ட் மாறாது நமக்கு. ஓகேயா? ஸோ ஏன் இதை காஸ்டில் எழுதிக்கிறோன்னா சிம்பிள் தான்ப்பா, இதோட சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால தான். ஓகே? NAIA. ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் என்னோட மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் டியூ டு A ஃபேஸ், அதே மாதிரி மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் டியூ டு B ஃபேஸ், C ஃபேஸ். இந்த மூணு ஃபேஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே? இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ NAன்றது என்ன கண்டுபிடிச்சோம்? n cos theta. அடுத்ததா IAன்றது என்னப்பா? NAன்றது n cos theta. ஸோ ஐஏன்றது என்ன? தட் இஸ் IM cos theta. அப்போ ஃபைனலாக என்னோட FM இது எப்படி எழுதுறேன்னா FM cos ஒமேகா டி. ஆக்சுவலி இது cos ஒமேகா டி, தீட்டா கிடையாது, இதுக்கு தான் தீட்டா போட்டிருப்போம். ஸோ FM cos ஒமேகா டி இன்டு cos theta. ஓகேயா? ஸோ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் A phase is FM cos ஒமேகா டி cos theta. ஸோ அதே மாதிரி F of B, மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் B,
ஸோ இது வந்து ஃபோர்ஸ்பா, மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், ஃபோர்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் இன் ஏ ஃபேஸ் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இருங்க, ஜஸ்ட் அது மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிறத மட்டும் நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஒன்று தான். ஸோ இது மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் தானே, அப்போ விச் இஸ் ஃபோர்ஸ் இன் ஏ ஃபேஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஏ ஃபேஸ். அதே மாதிரி ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் பி ஃபேஸை எழுதுகிறோம். ஸோ ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் பி ஃபேஸ்ன்றது என்ன வரும், அகெயின் அதே மாதிரி எஃப்எம் காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 120 டிகிரி காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் 120 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் சி ஃபேஸ், மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் சி ஃபேஸ், fm cos of omega t minus 240 cos of theta minus 240 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, this is fm cos of omega t minus 240 degrees and cos of theta minus 240 degrees. சார் அப்போ என்னோட டோட்டல் ரிசல்டன்ட் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது எதுனால, இந்த 3னால தானே. அப்போ ரிசல்டன்ட் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 3த்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, the resultant magnetomotive force that is FR. FR ன்றது ஸோ இங்கே எழுதுறேன், FR is equivalent to FA plus FB plus FC. சரி, இந்த 3த்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளாக ஒரு சப்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறமா F resultant force is 3/2 FM cos of theta minus omega t அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஓகேயா, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 3/2 FM cos of theta minus omega t. So the resultant force is 3/2 FM cos of theta minus omega t. சார் இது என்னோட ரிசல்டன்ட் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேயா, அப்போ ஃபைனலாக என்னோட இண்டக்ஷன் மோட்டாரில் இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது இல்லப்பா, அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் என்னவா இருக்குதுன்னா which is 3/2 FM cos of theta minus omega t. ஓகே, ஸோ இந்த மேக்னிடியூட்ல எனக்கு என்ன ஆகுது, ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, 3/2 FM அப்படின்ற ஒரு பீக் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு காஸ் அப்படின்ற ஒரு வேவ் ஃபார்மாக ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்னோட ஸ்டேட்டாரில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இதுக்கான அர்த்தம் என்னன்னா இட் இஸ் சேஞ்சிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஒமேகா டீன்றது வருதுன்னா இதோட வேவ் ஃபார்மை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, இப்போ இதுக்கு வேவ் ஃபார்ம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 0 to 120 டிகிரி, அடுத்ததா 240 டிகிரி, அடுத்ததா நெக்ஸ்ட் 360 டிகிரி. ஸோ இதனோட டைம் ஸ்கேலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ ஃபேஸ்னால ஒரு 3/2 FM அப்படின்ற ஒரு திங் வந்துச்சுன்னா அடுத்து அப்படியே பி ஃபேஸ்னால ஒரு 3/2 FM வரும், அடுத்து ஒரு சி ஃபேஸ்னால ஒரு 3/2 FM வரும், திரும்ப ஏ ஃபேஸ்னால ஒரு 3/2 FM வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸான ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் கீப் ஆன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு கொடுக்குது. ஓகேயா, ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணாதான் சார் எனக்கு மோட்டாரிங் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலும் மோட்டரிங் கண்டிஷன்ஸ்ன்றது நடக்காது. ஓகே, ஸோ இதை உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்னா, இன் given below which diagram the RMF creation is successful. In given below where RMF will create. ஸோ இந்த கிவன் டயக்ராமில் எதில் எனக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்போ இதோட டயக்ராமை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஏ ஃபேஸ், ஏ ஆப்ஷன்.
இது என்னோட B ஆப்ஷன். நெக்ஸ்ட் C ஆப்ஷன். ஸோ இங்கே there is no displacement அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போது இந்த கிவன் 3 ஆப்ஷனில் எந்த பர்டிகுலர் வைண்டிங்க்கு RMF கிரியேட் ஆகும்? ஸோ இந்த 3 ஆப்ஷனில் இருக்கிற எந்த டயக்ராமில் RMF கிரியேட் ஆகும்பா? ஸோ ஒரு RMF கிரியேட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேராமீட்டர்ஸை செக் பண்ணணும்? ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அடுத்து டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த டயக்ராமில் நமக்கு வெறும் வைண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ வெறும் வைண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அந்த வேவ் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த வைண்டிங்ல ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 டிகிரி இருந்தா தானப்பா நடக்கும். எய்தர் ஒன்று நடந்து ஒன்று நடக்கலைனாலும் ஃபெயிலியர் தான். ஓகேயா? ஸோ ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு டைம் வேவ் ஃபார்ம்ல உங்களுக்கு 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலனாலும் RMF கிரியேட் ஆகாது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே மேண்டேட்டரி தானே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, ஸோ ஈச் வைண்டிங் கக்கரஸா எவ்வளோ டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்றதை நீங்க மெஷர் பண்ணணும். This is 120 degree, right? So this is also 120 degree and which is 120 degree. Okay, இங்க பாருங்க 120 degree displacement கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க அடுத்ததா சார் இதோட ஆங்கிள் என்ன? So which is 90 தானே. அப்போ இதோட displacement is 90. கீழே இருக்கிறவனுக்கு 90. So அவனுக்கும் 90. கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா the winding is displaced by 120 degree. இங்க winding is displaced by 90 degree. so இங்க winding no displacement அவனே போட்டுருக்கான். ஓகே, ஸோ வைண்டிங் அக்ராஸா எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? நமக்கு என்ன தெரியும்? 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ரொட்டேஷன் நடக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல தான் RMF கிரியேஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் RMF கிரியேட் ஆகாது. ஓகே, அப்போ ஃபார் திஸ் கொஷினுக்கு ஆன்சர் ஏ தான். ஓகே, அப்போது என்னோட ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் RMF இருந்திருக்கும், மற்றதுலலாம் சக்ஸஸ்ஃபுல் RMF வரவே வராது. இப்போ அடுத்ததா சார் நீங்க ஒரு 3 ஃபேஸ் மட்டும் தான் பேசுறீங்க, 3 ஃபேஸஸ்ல மட்டும் தான் RMF கிரியேஷன் இருக்கா, சிங்கிள் ஃபேஸ்ல RMF கிரியேஷன்ஸ் இல்லையா? இல்ல 4 ஃபேஸ் மிஷின்ஸ்லாம் நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இல்ல 6 ஃபேஸ் மிஷின் 5 ஃபேஸ் மிஷின்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப அந்த ஏரியால RMF கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஏரியால என்னோட மிஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நமக்கு தெரியணும், ரைட்? ஏன்னா இப்போ ஒரு 4 ஃபேஸ் மிஷின் 6 ஃபேஸ் மிஷின்ஸ் எல்லாம் எந்த RMF இருக்கணும், RMF கிரியேஷன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும், ரைட்? இப்போ அதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு 3 ஃபேஸ் வைண்டிங்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, இந்த கண்டிஷன், திஸ் கண்டிஷன் இஸ் ஃபார் த 3 ஃபேஸ். அப்போது M ஃபேஸாக இருந்தா, ஸோ எனக்கு நிறைய ஃபேஸஸாக இருந்தா அப்போ அதுக்கு RMF கிரியேஷனை எப்படி சொல்லுவீங்க? அடுத்ததாக நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறோமே, அந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினில் RMF கிரியேஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும்ல. ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். generalized case for M phase winding and M phase current. Generalized case for M phase winding and M phase current. ஓகேயா, இங்க நம்ம 3 ஃபேஸ் வைண்டிங் 3 ஃபேஸ் கரண்ட்டுக்கு மட்டும் பார்த்தோம். அப்ப M ஃபேஸ் வைண்டிங் M ஃபேஸ் கரண்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ Mன்றது மேபி
சாரி mன்றது மேபி 5 இருக்கலாம். ஸோ m அப்படின்றது மேபி 6 இருக்கலாம், 5 இருக்கலாம். must be lesser than not equivalent to lesser than 2. ஸோ 2க்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ மினிமலாக 3 தான் இருக்கணும். 2 and 2க்கு கீழே இருக்கக்கூடாது, 2ம் இருக்கக்கூடாது, 2க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. ஸோ 3 இருந்தால் மட்டும்தான் இது வேலிடு. ஓகேயா? ஸோ 3க்கு மேலே வந்தாலும் வேலிடு, 3க்கும் வேலிடு. ஓகேயா? ஸோ விச் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் m lesser than or is equivalent to 2. அதாவது ஓகே இப்படியே எழுதிக்கங்க, வேலிட் ஃபார் m greater than 2. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃபேஸ் வந்து greater than 2 அண்ட் வைண்டிங் வந்து greater than 2க்கு மட்டும்தான் வேலிட் only on m greater than 2, which mean m is equivalent to 3 onwards. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கண்டிஷனுக்கு கூட நீங்கள் இதுக்கு செக் பண்ணிக்கலாம், அதுக்கு கூட நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் m ஃபேஸ் மெஷினுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்பேஸ் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வைண்டிங்கை நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கிற ஆங்கிளுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? ஸ்பேஸ் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விச் இஸ் 360/m அப்படின்னு சொல்லி போடுங்கப்பா. ஸோ ஃபார் 3 ஃபேஸ்க்கு பாருங்க 360/3, அப்போ எனக்கு 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு. ஸோ கரெக்டா? 360/m அப்படின்னு சொல்லி போடுங்க, இல்லை 2π/m அப்படின்னு சொல்லி கூட போடுங்க. உங்களுக்கு பொதுவாக டிகிரியில் வேணும்னா 360/m, ரேடியனில் தான் வேணும்னா 2π/m. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும், ஒரு 5 ஃபேஸ் மெஷினில் ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும், ஒவ்வொரு வைண்டிங் அக்ராஸாகவும் எவ்வளோ டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்னோட டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுக்கு எப்படி சார் வந்திருக்கும்? எஸ், அதே தான் 360/m தான். சப்ளை கரண்ட்டும் நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும், அதே ஆங்கிளில் தான் கொடுக்கணும், ஆர் 2π/m. கரெக்டா? ஸோ ஆர் 2π/m. அடுத்ததா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு ரிசல்டன்ட் மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடைச்சிருக்குமா? அப்போது இந்த மாதிரி m ஃபேஸ் மெஷின் கொடுத்தா அந்த m ஃபேஸ் மெஷினுக்கான ரிசல்டன்ட் மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்ல முடியுமா? எஸ், we can define. ஸோ தேர்ட் அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் F ரிசல்ட். ஓகே, திஸ் இஸ் ரிசல்டன்ட் மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் பா. அதுக்கு 3/2ன்னு சொன்னா, ஏன்னா அது 3 ஃபேஸ், 3/2ன்னு எழுதியிருப்பேன் அதில். ஸோ ஏன்னா அது 3 ஃபேஸ், இது m ஃபேஸ், அப்போ m/2, தட்ஸ் ஆல். ஓகே, m/2 fm cos of theta minus omega t. புரியுதாப்பா? அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்போ ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களால் எந்த ஃபேஸ் மிஷினாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஓகே, ஸோ எவ்வளோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், அடுத்ததா அந்த ஒவ்வொரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்லையும் அதில் ஸ்பேஸ் ஆங்கிள் எவ்வளோ இருந்திருக்கும், ஸோ 5 ஃபேஸ் மிஷினில் ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ டிகிரி இருந்திருக்கணும், டைம் ஆங்கிள் எவ்வளோ டிகிரி இருந்திருக்கணும், இது எல்லாமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ அடுத்ததா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குப்பா. ஸோ என்னோட இங்கே m ஃபேஸ் மிஷினாக இருந்தாலும் m ஃபேஸ் மிஷின்ஸில் நீங்கள் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்றணும் அப்படின்னா m-1 ஃபேஸோட டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை நீங்கள் மாற்றினாலே என்னோட மோட்டாரோட ரொட்டேஷனை மாற்ற முடியும். சிம்பிள் பண்ண என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 3 ஃபேஸ் மோட்டார். ஓகே, இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 3-1 என்ன? தட் இஸ் 2. அப்போ 2 வைண்டிங்ஸோட கனெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஒரு 3 ஃபேஸ் மோட்டரில்
ரெண்டு வைண்டிங்ஸோட பொலாரிட்டியை நீங்கள் கனெக்ஷனை மட்டும் மாற்றுறீங்க. ஏ இருந்த இடத்துல பிஏயும் பி இருந்த இடத்துலையும் ஏவையும் மாற்றி கொடுத்தாலே கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்த மோட்டார் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இதையே நான் எம் ஃபேஸ் மிஷின்ஸ்க்கு சொன்னேன்னா அப்போ எம் ஃபேஸ் மிஷினில் m-1 நம்பர் ஆஃப் வைண்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ன்றது மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, த நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் டு பி இன்டர்சேஞ்ச்டு to change the direction of rotation அப்படின்னு சொல்லலாம். சார் நான் பின்னாடி டைரக்டா இதை சொல்லுவேன், ஆனா இந்த இடத்துல ஜஸ்ட் RMF அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் ஒண்ணுதான். ஒன்ஸ் RMF ஓட ரொட்டேஷன் மாறுச்சுனாலே டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ரோட்டாரும் மாறிடும்பா. ஓகே, RMF ஓட ரொட்டேஷன்ஸ் மாறுச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் ரோட்டாரோட ரொட்டேஷனும் மாறிடும். ஓகே, த நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் டு பி இன்டர்சேஞ்ச்டு டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் ரோட்டார் இல்லைன்னா RMF ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும். ஓகேயா, which is m-1 phases. ஓகே, 3 ஃபேஸ்னா 3-1 2 ஃபேஸ். அப்போ 2 ஃபேஸ் வைண்டிங்ஸை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலே என்னோட இண்டக்ஷன் மோட்டாரோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாறிடும். எப்படி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சாரி RMF ஓட டைரக்ஷன்ஸ் மாறும். புரியுதா? ஸோ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எப்படி மாறுதுன்னா RMF ஓட ரொட்டேஷன்ஸ் மாறும். ஸோ அதனால டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்ன்றது மாறிடும். ஓகே, ஒன்ஸ் RMF ஓட டைரக்ஷன்ஸ் மாறுச்சுனாலே ரோட்டாரோட ரொட்டேஷன்ஸ் மாறிடும். ஓகே, ரோட்டார் ரொட்டேட் ஆகிறது மாறிடும்பா. இப்போ என்ன பார்த்துட்டோம்? ஒரு 3 ஃபேஸ் அதுக்கு மேல இருக்கிற ஃபேஸஸ்க்கு பார்த்துட்டோம். அப்ப 2 ஃபேஸுக்கு ஸோ 2 ஃபேஸ் வைண்டிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஆக்சுவலி சிங்கிள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் வைண்டிங்காக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எல்லாமே 2 ஃபேஸ் வைண்டிங் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். 2 வைண்டிங் 2 ஃபேஸ் கரண்ட் தான் அதில் இருக்கும். ஓகே, 2 வைண்டிங் 2 ஃபேஸ் கரண்ட்ஸ் எல்லாம் தான் அதில் தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் நான் சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை 2 ஃபேஸ் வைண்டிங் 2 ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா இதே கேஸ் தான் அங்கே நமக்கு வரும். ஓகேயா, ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஃபார் இங்கே நம்ம எழுதணும்ல, ஃபார் எம் ஃபேஸ் வைண்டிங் சொல்லி எழுதுனல, அதே மாதிரி ஃபார் 2 ஃபேஸ் வைண்டிங் அண்ட் 2 ஃபேஸ் கரண்ட்டு இல்லைன்னா சிங்கிள் ஃபேஸ் மிஷின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் பிராக்கெட்ல சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸ். சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுல நம்ம 2 ஃபேஸ் வைண்டிங்க தான் இருக்கும். எந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரா இருந்தாலும் அதுல ஒரே ஒரு வைண்டிங் இருக்கவே இருக்காது. ஓகே, ஒரு வைண்டிங்கை வச்சு என்னால் RMF கிரியேட் பண்ண முடியாது. 2 வைண்டிங்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, அதனால தான் 2 ஃபேஸ் வைண்டிங் 2 ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே சார், இதுக்கு நம்ம எழுதலாமா? ஸோ என்னோட ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்? $90 இருக்கணும். அடுத்ததா டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிள். இதுவும் $90 இருக்கணும். அடுத்ததா என்னோட RMF 5 ரிசல்ட் θ, T FM. ஸோ இது வந்து 2/2 அப்படின்னு வந்திருக்கும். m/2 இல்ல, அப்ப m/2ன்றது கேன்சல் ஆகி ஃபைனலா FM அப்படின்றது தான் வந்திருக்கும். FM cos of θ minus omega t சார். அவ்வளோதான் சார். ஸோ இந்த கேஸ் புரியுது இல்ல? இப்போ நம்ம 3 ஃபேஸுக்கு மேல இருந்தா எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன்னா, 3 ஃபேஸுக்கு மேல இருந்தா எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு சொல்லினா, ஸோ இங்க எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு பார்த்துட்டா முடிஞ்சிடும். ஸோ கரெக்ட் தானே? ஸோ இங்க எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது?
to reverse the direction of RMF or rotation, to interchange the motor terminals with the supply. ஸோ அதாவது நீங்கள் 2 டெர்மினலை மாற்றி கொடுத்தாலே முடிஞ்சிரும்பா. ஓகே, ஸோ ஒரு 2 டெர்மினல் நீங்கள் மாற்றி கொடுத்தாலே ரிவர்ஸ் ஆகிடும். இதை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்குமா? ஸோ அந்த சீலிங் ஃபேனில் நீங்கள் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அந்த கெப்பாசிட்டரில் இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த ஒயரோட லொக்கேஷனை நீங்கள் மாற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒயரோட லொக்கேஷன்ஸை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபேன் ரிவர்ஸில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ புரியுதா? ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நார்மலாக உங்களோட சுவிட்சஸில் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுற இடத்துல 4 ஒயர் இருக்கும், அதை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ரிவர்சிங் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல இந்த 2 ஃபேஸோட வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 2 ஃபேஸ் வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும்? நான் ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னேன்ல, ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா 3 ஃபேஸ்க்கு வரைஞ்சிட்டேன், ஸோ 2 ஃபேஸ்க்கு வரையணும்ல. ஆக்சுவலாக இப்படி தான் சார் இருக்கணும். திஸ் இஸ் ஏ ஃபேஸ் அண்ட் இட் இஸ் பி ஃபேஸ். இங்கே 90 டிகிரி இருக்குது. கிளியரா? ஸோ இது என்னோட 90 டிகிரி. ஸோ இதுதான் என்னோட 90 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வைண்டிங்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா தான், ஸோ இது வந்து ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக ஸ்பேஸில் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஸோ கரெக்டாக டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா, ஸோ திஸ் இஸ் IA, ஸோ விச் இஸ் IB. ஓகே, விச் இஸ் 90 டிகிரி கரண்ட்டு. கரெக்டாக? ஸோ வைண்டிங்லேயும் 90 டிகிரி இருக்கணும் அண்ட் கரண்ட்லேயும் 90 டிகிரி இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் என்னோட இண்டக்ஷன் மோட்டாரில் ரொட்டேஷன் அப்படின்றது பாசிபிள். ஓகே, ஃபஸ்ட்டு இது வேணுன்றது தெரிஞ்சிச்சு. ஓகே, நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, அப்போ இண்டக்ஷன் மிஷின்லன்னா என்னென்ன டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது, அதாவது அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக. சரி, எப்போவுமே எந்த ஒரு மிஷினை பார்க்குறதுக்கு முன்னாடியும் அதோட ஐடியல் கேரக்டர்ஸை தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஐடியல் இண்டக்ஷன் மிஷின் எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்லிடுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு தான் ப்ராக்டிக்கல் இண்டக்ஷன் மிஷின்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக நாளைக்கு செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நமக்கு நிறைய கொஷின்ஸும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின் பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ் நம்ம பார்ப்போம், அந்த ஸ்லாட்ஸோட ட்ராபேக்கு, ஸோ அதுக்கு தேவையான மேக்னடைசிங் கரண்ட்டு. ஸோ நாளைக்கு செஷனை யூஸ் பண்ணி தான் என்னோட பிஹேவியர் ஆஃப் இண்டக்ஷன் மிஷினே இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ என்னோட டைப் ஆஃப் ஸ்லாட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான்ப்பா. ஸோ அடுத்ததாக இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ ஸ்குரில் கேஜு, ஸ்லிப்ரிங்கு, அதோட அட்வான்டேஜு டிஸ்அட்வான்டேஜு. ஸோ அடுத்ததாக இதுக்கு இடைப்பட்ட அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸ்லிப்புன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்ததாக இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம போயிடுவோம். பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் ஈக்குவேஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ டார்க் ஈக்குவேஷன்ஸ் முடிஞ்சிச்சுனாலே ஆல்மோஸ்ட் நமக்கு 50% முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டார்க் ஈக்குவேஷனுக்கு அப்புறமா சிங்கிள் ஃபேஸ் மிஷின்ஸ் இருக்கும், இதோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஸ்டார்டர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். வேறு எந்த டாப்பிக்கும் இண்டக்ஷன் மிஷின்ஸில் இருக்காது. ஆல்மோஸ்ட் இண்டக்ஷன் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கிளாஸஸ் ரொம்ப மோர் தென் எனஃப். அதுலேயும் ஒரு கிளாஸ் போயிடுச்சு. இன்னும் ஒரு 10 to 11 கிளாஸஸ்லேயே நம்மளால முடிச்சிட முடியும். ஓகேயா? ஸோ ஈஸியான டாபிக்ப்பா. இண்டக்ஷன் மிஷின் நீங்கள் பார்த்தீங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மரை போய் கம்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸஸில் பெருசாக இல்லை. ஸோ நாளைக்கு கிளாஸில் இருந்து டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மோரார்லெஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, இதை வச்சு அதை கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ எந்த டவுட்ஸ் வந்தாலும் கூப்பிடுங்க. ஓகே சார், கவுன்சிலிங்கில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அந்த வேக்கன்சிஸ் நார்மல் ஆமாம். ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸ்னால் அது எப்படி மூவ் ஆகும்னா, இப்போது உங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டியிலேருந்து தான் பிஎஸ்டிஎம்மை பிரிச்சிருப்பாங்கல்ல.
அப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிக்கு போயிடும். இப்போ பிசி மென்னிலிருந்து பிரிச்சிருக்காங்க, பிசியிலிருந்து பிரிச்சிருப்பாங்கல்ல. ஸோ பிசியிலிருந்து பிஎஸ் டீமை பிரிச்சிருப்பாங்களா, அப்போ அது என்னோட பிசி ஜென்ரலுக்கு போயிடும். ஸோ ஒருவேளை உமன்லேயுமே பிஎஸ் டீம் இருந்துச்சு, பிசி உமனில் பிஎஸ் டீம் இருந்துச்சுன்னா அது வந்து பிசி உமனுக்கு போயிடும். அப்போ எம்பிசி ஜென்ரலில் பிஎஸ் டீம் இருந்துச்சுன்னா அது எம்பிசி ஜென்ரலுக்கு போயிடும். அதே மாதிரி எம்பிசி உமனில் பிஎஸ் டீம் இருந்தால் அது எம்பிசி உமனுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட கம்யூனிட்டிக்கு தான் போகுமே தவிர ஓப்பன் கம்யூனிட்டி, ஓப்பனாக இருக்குது பாருங்க ஜென்ரல், அதுக்கு போகாது. ஓகே, ஓப்பன் ஜென்ரலில் பிஎஸ் டீம் எவ்வளோ இருந்துச்சோ அதுதான் ஓப்பனுக்கு போகும். ஓகே, இந்த மாதிரி தான் பிஎஸ்டிஎம் போகும். ஓகே, ஸோ அதனால நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் போஸ்டிங் வந்து கண்டிப்பாக நமக்கு தான் கிடைக்கும். அதனால அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஓகே, அண்ட் தென் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தே மே பி யூஸ்ஃபுல்னா. ஸோ உங்களுக்கு இது யூஸ் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் இதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் பிவைக்யூ டிஸ்கஷன் செஷன் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் டைம் அதுக்காக நம்ம அலாட் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளோட பிவைக்யூஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பிவைக்யூஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கான கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக